ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலலாம் மழை பெய்கிற டைமில் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. அப்போல்லாம் மார்னிங்கே நல்லா சாதம் வடித்து ஒரு குழம்பா வச்சு விட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடுவோம். இப்போலாம் அப்படி யாரும் சாப்பிட்றதில்ல. மேக்ஸிமம் நைட்டில் வந்துட்டு டிஃபன், மதியம் செஞ்ச சாப்பாடு மதியத்துக்கு மட்டும்தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு வச்சு பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு ரைஸ்க்கே சாப்பிடலாம். நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், வெங்காயம் போட்டதுக்கப்புறமா பூண்டு போடுங்க, இல்லைன்னா வெடிக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பாக இருந்தால் டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, எண்ணெய் நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். ஏன்னா தக்காளி, புளி, மாங்காய் வத்தல் சேர்க்குறோம். ஸோ கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அப்படின்றனால நம்ம காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஃபைனலாக சேர்ப்போம். இப்போது நல்லா ஒரு 50லேருந்து 75 கிராம் அளவுக்கு 75 கிராம் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதித்து வரணும். குழம்பு பச்சை வாசனை போனால் மட்டும் போகாது, சுண்டி வரணும். அப்போது தான் மாங்காய் வத்தல் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு குழம்பு வந்துட்டு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மாங்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். மாங்காய் வத்தலை வெந்நீரில் 10 நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் எடுத்துருக்கேன். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா சுண்டி வரணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை தூவி இறக்கணும் அப்படின்னா சுட சுட சாதம், இந்த வத்த குழம்பு, பொரிச்ச அப்பளம் அல்டிமேட்டாக இருக்கும்.